ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தெரியும் உங்களுக்கு, போடிநாயக்கனூர் எக்ஸ்பிரஸை சென்னையிலேருந்து பிடிச்சி திண்டுக்கல்லில் காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்தோம். அங்கேருந்து பஸ் பிடிச்சி 3 மணி நேரம் ட்ராவலில் கொடைக்கானலுக்கு வந்து ரூம் எடுத்து ரெஸ்ட் எடுத்தோம். மதியம் மேலே சரி கிட்டே இருக்குது பிரையன் பூங்கா போகலான்ட்டு அப்படியே அந்த நடந்தே வந்தோம். ஏன்னா நாங்கள் எடுத்த லாட்ஜ் ரூம் கூட பிரையன் பூங்கா பக்கத்துலேயே இருந்துச்சு. நீங்கள் கூட போனீங்கன்னா அங்கே 7 ரோடுன்னு இருக்கும். அங்கே வந்து பொயட் தியாகராஜர் அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய லாட்ஜஸ்லாம் இருக்குது. இது வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறதுக்கு ரொம்ப கிட்டேயே இருக்கும். இப்போ நாங்கள் வந்தது வந்து ஆஃப் சீசன், அதாவது ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் ஆஃப் சீசன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வர்றது என்ன உங்களுக்கு ஒரு நல்லதுன்னா, கூட்டம் அவ்வளோவா இருக்காது, டிராஃபிக் அதெல்லாம் இருக்காது, ஃப்ரீயாக நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி சிட்டியில் இருக்கிற கடைகளில் எல்லாம் பொருட்கள்லாம் தள்ளுபடியில் தருவாங்க, விலை குறைவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பிரையன் பூங்கா இதிலே இருக்கிற இந்த கடைகளில் பொம்மைங்க, சாக்லேட்டுங்க, கூல்ட்ரிங்க்ஸுங்க எல்லாமே கிடைக்கும். நாங்கள் வந்து லெமன் டீ, நாங்கள் அந்த மாதிரி மலை வாசத்துக்கு நீ போனீங்கன்னா லெமன் டீ எல்லாம் குடித்தா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நானும் நிறைய முறை கொடைக்கானல் வந்திருக்கிறோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை போயிடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும். பொம்மை கடைகள்லாம் யார் வாங்குவாங்கன்னு தெரியல, எப்போவுமே காலியாக தான் இருக்கும். ஒருவேளை சீசன் டைமில் எல்லாம் ஏதாவது பொருள் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்களாம் சும்மா போய் சுற்றி பார்க்கலாம், நம்ம நல்லாயிருக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே நடக்கும்போது இந்த கொடை ஏரியிலேருந்து வர சில்லுன்னு காற்றும், அந்த பிரையன் பூங்கா இதில் சரௌண்டிங் சுற்றி வரும்போது போட் ஹவுஸ்லாம் பார்த்துட்டு வர்றது ரொம்ப அருமையாக இருக்கும். பிரையன் பூங்கா தான் தெரியுது பாருங்கள். போகலாம் வாங்க, பிரையன் பூங்காவுக்கு உள்ளே போகலாம். அதுமாதிரி நீங்கள் ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா ரூம் ரெண்டெல்லாம் லாட்ஜஸுடைய ரெண்ட்டு வாடகைலாம் குறைவாக இருக்கும். என்ன ஒன்று, உங்களுக்கு ஆஃப் சீசனில் வரும்போது கொஞ்சம் திடீர்னு மழை பெய்யலாம். சில டூரிஸ்ட் அந்த பிளேஸஸ்லாம் சில இதெல்லாம் மூடி இருக்கலாம், ஏன்னா மெயின்டைனிங் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஃப் சீசனில் தான் மூடிடுவாங்க. அப்போ நம்ம நேரம் அந்த மாதிரி சில இடங்களை மூடிட்டு நம்ம பார்க்க முடியாமல் கூட போகலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்ட்டெலாம் கம்மியாக இருக்கும். கூட்ட நெரிசல், முக்கியமாக கூட்ட நெரிசல் இருக்காது. ஃப்ரீயாக நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனா சரி, எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக நல்ல ஆஃப் சீசன் போனால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பிரையன் பூங்காவில் போகலாம். இந்த பிரையன் பூங்கா பார்த்திங்கன்னா 20 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. 1908 மதுரையை சேர்ந்த வன அதிகாரி, அதாவது பிரையன் என்பவரால் கொடை ஏரிக்கு பக்கத்துலேயே இது அமைச்சார். பல 100 ஆண்டுகளுக்கு முன் வச்ச மரங்கள்லாம் இப்போ வளர்ந்து ரொம்ப இதமாக அந்த கொடையிலேருந்து வர தண்ணி, காற்றும், இதில் இருக்கிற அந்த மலர்களுடைய வாசனையும் சேர்ந்து நீங்கள் அப்படியே நடக்கும்போதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். இதில் ஒரு மரம், யூக்கலிப்டஸ் மரம் இருக்குது. பல 100 வருஷத்துக்கு முன்னே வச்ச மரங்க அது. இது சீசன் அப்போது மலர்களாக அலங்கரித்து மிக அருமையாக இருக்கும். நாங்கள் சுற்றி இப்போ கூட பனி. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பார்த்த எவ்வளோ 15 டிகிரி சென்டிகிரேட் தான் அங்கே வெப்பநிலை. அங்கே அதாவது ஆஃப் சீசனில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பட் எவ்வளோ காலி. இதே சீசன் அப்போலாம் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும். நம்மளுக்கு விருப்பமான இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதேமாதிரி நீங்கள் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு, அதாவது ஆஃபரில் சேல்ஸ் பண்ணுறது அதெல்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா டூரிஸ்ட்லாம் அவ்வளோ வரமாட்டாங்க, அவங்களுக்கும் விற்பனை ஆகணும், சேல் பண்ணணுன்ட்டு குறைஞ்ச விலையில் கொடுப்பாங்க பொருட்கள்லாம். டிஸ்கவுண்ட் சேல்லாம் நிறைய நடக்கும். இல்லை இப்போலாம் மழை பனி சீசன் மாதிரி ஒரு பூக்கள்லாம் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் குடும்பத்தோட வயசானவங்களாக இருக்கிறாங்கன்னு இந்த மாதிரி கொடைக்கானல் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃப் சீசனில் போனீங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக பார்த்துட்டு வர முடியும். பனி பாருங்கள், மேலே பனி. நான் பண்ணது ஒரு 3 மணி
அப்போ கூட இந்த அளவுக்கு இருந்துச்சு, ஒரு பனியாக இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே பார்க் இருக்காடி, நீங்கள் பேக்கேஜ் டூர்லாம் போனீங்கன்னா பார்க் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் அவங்க அறிபறியாக வாங்க வாங்க சீக்கிரம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் பக்கத்துலேயே இருங்காட்டி நான் நடந்தே போய் பொறுமையாக போய் பார்த்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.